தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பினை நம்முடைய தலைமை பயிற்சியாளர் அருமை தோழர் கேசவன் அவர்கள் எடுத்து நடத்த இருக்கிறார்கள். பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனை நம்முடைய அருமை தோழர் மகராஜன் அவர்கள் எடுக்க இருக்கின்றார்கள். இன்றைய வகுப்பு என்பது சேமிப்பு வகையினுடைய முக்கியமான பகுதிகளாகும். அனைவரும் உன்னிப்பாக பாடத்தை கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க கேசவன். அனைவருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து எஸ்பிஆர்டி மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தோம். இதுலயும் வந்து சில முக்கியமான விஷயங்கள் வந்து இப்ப என்னன்னா, ஜிடிஎஸ் பிபிஎம் மகராஜன் ஏழாவது ஸ்லைட். ஜிடிஎஸ் பிபிஎம்ஸ் வந்து பிஓல வந்து எவ்வளவு மேக்சிமம் வித்ட்ராயல் கொடுக்க முடியும் அப்படின்னா 20,000 ரூபாய் வரைக்கும் தான் அவங்களால கொடுக்க முடியும். 20,000க்கு மேல போனா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுடைய ஏஓக்கு அனுப்பிச்சு எஸ்ஓல வந்து சாங்ஷனை வாங்கி அதற்கு பிறகுதான் வந்து பேமெண்ட் பண்ண முடியும். இது ஒரு முக்கியமான சேஞ்ச். அதே மாதிரி டெபாசிட்ஸ் எல்லாம் பிஓல வந்து ஒரு நாளைக்கு வந்து 50,000 வரைக்கும் பண்ணலாம். அதே மாதிரி வித்ட்ராயல் வந்து 50,000 வரைக்கும் எந்த அக்கௌண்டா இருந்தாலும், அதாவது எஸ்ஓ அக்கௌண்டா இருந்தாலும் வேற அதர் சால்ல போய் நீங்க வந்து வித்ட்ராயல் எடுப்பதற்கு 50,000 ரூபாய் வரைக்கும் வந்து வேற சால்ல போய் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து லேட்டஸ்ட். இந்த எஸ்பி ஆர்டர் நீங்க பிஏ எக்ஸாம் எழுதும் போது எஸ்பி ஆர்டர்ஸ் வந்து சொல்லி கூட நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த குறிப்பிட்ட மாற்றம் எந்த எஸ்பி ஆர்டர்ல வந்ததுன்னு, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுன்றதுனால நம்ம ரொம்ப லேட்டஸ்ட் சில சேஞ்சஸ் மேற்கொண்டு அந்தந்த ஸ்லைட்ஸை பார்க்கும்போது அது கீழே நாங்க எஸ்பி ஆர்டர்ஸையும் வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம். நீங்க அதெல்லாம் நோட் பண்ணீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு தனிநபர் வந்து ஒரு எஸ்பி அக்கௌண்ட்ல போய் வித்ட்ராயல் எடுக்கிறாரு அப்படின்னா அது வந்து ஒரு பர்டிகுலர் பேனோட லிங்க் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க என்ன பண்றான், பேங்க்ல இருக்க அக்கௌண்ட் வேற மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் பிளஸ் போஸ்ட் ஆபீஸ்ல இருக்க அக்கௌண்ட் எல்லா அக்கௌண்ட்டையும் சேர்த்து கேஷ் டிரான்சாக்ஷன், கேஷா வித்ட்ராயல் கவுண்டர்ல போய் பண்ணா, செக் இல்ல கேஷா வந்து 20 லட்சத்துக்கு மேல ஒருத்தர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த அக்ரிகேட் கேஷ் வித்ட்ராயல் 20 லட்சத்தை மிகுந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு டிடிஎஸ் உண்டு. சார் இது எப்படி நமக்கு மத்த பேங்க்ல இருக்கிறதுலாம் நமக்கு தெரியும் அப்படின்னா, இது வந்து நீங்க பயப்பட வேண்டியதே இல்லை. இது ஆட்டோமேட்டிக்கா இந்த டிடிஎஸ் ரன் ஆகும். இது வந்து அக்ரிகேட் தான். அதாவது வந்து ஒருத்தர் வந்து 19 லட்சம் வரைக்கும் வந்து வேற பேங்க் அக்கௌண்ட்ல எடுத்துட்டு 20வது லட்சத்தை கிராஸ் பண்ணி எஸ்பில எடுக்கும்போது மட்டும்தான் இது வரும். ஒருத்தர் பிஓஎஸ்பில 19 லட்சம் எடுத்துட்ட பிறகு வேற ஒரு பேங்க்ல போய் 1.5 லட்சம் எடுத்தாருன்னா அந்த பேங்க்ல பிடிக்கும். இது வந்து ஒரு காமன் இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸோட ஆர்டர்ஸ். ஸோ இதுல நமக்கு என்ன முக்கியமானதுன்னா, இது எப்போ நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்ற அந்த எஸ்பி ஆர்டர் 5. நெக்ஸ்ட் வந்து எவ்வளவு வந்து பர்சன்டேஜ், 20 லட்சத்துல இருந்து 1 கோடி வரைக்கும் 2%, 1 கோடிக்கு மேல போனா 5%. இந்த ஸ்லாப்ன்றது யாருக்குன்னா, யார் ஒருத்தர் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணலையோ அவருக்கு இந்த ஸ்லாப். இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் யாராவது ஃபைல் பண்ணாங்கன்னா அவர்களுக்கு எந்த அதாவது வந்து முதல் 20 லட்சத்துல இருந்து அந்த 1 கோடி அப்படின்றது கிடையாது. 1 கோடிக்கு மேல போகும்போது மட்டும் 2% வந்து டிடிஎஸ் உண்டு. அதாவது இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ற நபராக இருந்தா ஒண்ணு, ஃபைல் பண்ணாதவங்களா இருந்தா ஒண்ணு. ஃபைல் பண்ற நபராக இருக்கிற பட்சத்தில் 1 கோடியை தாண்டும் போது 2%, ஃபைல் பண்ணாதவராக இருந்தா 20 லட்சத்தை மிகும் போதே 2%, 20 to 1 கோடி வரைக்கும் 2%, 1 கோடிக்கு மேல 5%. இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ற நபரா இருந்தா 1 கோடி வரைக்கும் எதுவும் கிடையாது, 1 கோடிக்கு மேல 2%. இது வந்து ரொம்ப லேட்டஸ்ட், இது வந்து ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் நம்ம கிட்ட வந்து டிடி டைம் டெபாசிட்னு ஒண்ணு இருக்கு. இந்த டைம் டெபாசிட் என்னென்ன இயரு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் ஸ்பெசிபிக்கா கேட்காம ஒரு தனி நபர் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாருன்னா 1 இயர் டிடில எவ்வளவு வட்டி கிடைக்கும் அப்படின்னு தேதியை சொல்லலாம்.
இப்ப நமக்கு 30/6/2024 வரைக்கும் இதே வட்டி விகிதம் தான். அதனால இப்போதைக்கு நம்ம இதை பார்த்துக்கணும். இந்த எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் எல்லாம் மேக்சிமம் சேம் தான் வரும். எஸ்பிக்கு என்ன வருதோ அதே தான் வரும். டிடியை பொறுத்த வரைக்கும் அந்த மினிமம் வந்து 1000 rupees, மல்டிபிள்ஸ் ஆஃப் 100 rupees, மேக்சிமம் நோ லிமிட், இது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஜாயிண்ட் அக்கௌண்ட்ன்றது 3 நபர் வரைக்கும் மேக்சிமம் ஜாயின் பண்ணி ஓபன் பண்ணிக்கலாம். 2 நபர் அல்லது 3 நபர், 2 or 3 adults, ரைட். இதுல வந்து வட்டி விகிதம் பாத்தீங்கன்னா இப்போ கரண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 1 இயருக்கு 6.9, 2 இயருக்கு 7, 3 இயருக்கு 7.1, 5 இயருக்கு 7.5%. இப்ப வட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு வருடத்துல இந்த வட்டி எப்படி பேமெண்ட் பண்றாங்க அப்படின்னா குவார்டர்லி காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட். வட்டி எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா ஒவ்வொரு காலாண்டுக்கு கூட்டு வட்டி, இந்த 4 காலாண்டினுடைய இந்த கூட்டு வட்டியை சேர்த்து ஆனுவல் இன்ட்ரெஸ்டா கொடுத்துருவாங்க. அந்த ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்க வாங்காம விட்டுட்டீங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம பிஓஎஸ்பில போயிட்டு நம்ம வித்ரா பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஆனுவல் இன்ட்ரெஸ்ட வந்து நீங்க வந்து வாங்காம ஒரு நபர் விட்டுட்டாருன்னா, இப்ப 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாரு, ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாரு, ஒரு 500 rupees வந்து வட்டி வருது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் நானு, 500 rupees வட்டி வருதுன்னா 5 வருட டிடி போட்டிருக்காரு. முதல் வருடம் வந்து அந்த 10,000 500 ரூபாய் வட்டி வருது இல்லையா, அந்த வட்டி 500 தனியா போயிடும். திரும்பவும் வந்து 2வது வருடத்தினுடைய ஆண்டினுடைய துவக்கத்துல பிரின்சிபல் அந்த அசலுங்கிறது 10,000ஆவே இருக்கும். அதுதான் வந்து காம்பவுண்டட் இன்ட்ரெஸ்ட் பேயபிள் ஆனுவலி, நோ அடிஷனல் இன்ட்ரெஸ்ட் ஃபார் அன்ட்ரான் இன்ட்ரெஸ்ட். அதனால வட்டியை வந்து நீங்க டிடில வந்து ஒவ்வொரு வருடமும் அந்த வட்டியை வாங்கலைன்னா அது ஒன்றும் பெரிய பெனிஃபிட் இல்லை. அதுதான் அவங்க அதை சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து டியூ இன்ட்ரெஸ்ட் வந்து சாட்டர்டேலயோ அல்லது சண்டேலயோ அல்லது போஸ்டல் ஹாலிடேஸ்லயோ வந்ததுன்னா ப்ரீவியஸ் ஒர்க்கிங் டேலயே அந்த ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ வந்து இப்போ நீங்க கம்பல்சரி டிடி அக்கௌண்ட் ஓபன் பண்ணா ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு எஸ்பி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கணும். ஆட்டோமேட்டிக்கா 1 இயர் ஆன உடனே அவருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த வட்டி வந்து அவருடைய எஸ்பி அக்கௌண்ட்டுக்கு போய் உக்காந்து, இதுதான் அதுக்கு அர்த்தம். நெக்ஸ்ட் இந்த டிடியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சில முக்கியமான மாற்றங்கள் இப்ப என்ன வந்திருக்கு அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு பொதுவா வந்து டிடில வந்து ப்ரீமெச்சூர் க்ளோஷர்ன்றது அலௌடு, எஸ் அலௌடு. ஆஸ் பர் எஸ்பி ஆர்டர் நம்பர் 13 of 2019 ப்ரீமெச்சூர் க்ளோஷர் அலௌடு. எந்த இதுவா இருந்தாலும் 6 மாதங்கள் கழித்து, சரியா. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 6 monthsக்கு எந்த வட்டியும் கிடையாது. 6 மாதத்திலிருந்து 1 இயருக்கு வந்து எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதாவது வந்து எஸ்பி அந்த இந்த பர்டிகுலர் அந்த அக்கௌண்ட்டை நீங்க க்ளோஸ் பண்ணும்போது, ஓபன் பண்ணும்போது இல்ல, அந்த அக்கௌண்ட்டை பிஎம்சி பண்ணும்போது என்ன எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல வந்து வட்டி விகிதத்தை கால்குலேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுவே வந்து அதாவது 6 மாதத்திலிருந்து 1 வருடமாக இருந்தா, 1 வருடத்திற்கு மேல போச்சுன்னா முழுமையா இப்ப நீங்க ஒரு 3 வருட டிடியை ஒருத்தர் ஓபன் பண்ணிருக்காரு, 1 வருடத்தை முடிச்சுட்டாரு அப்படின்னா அப்போ 1 வருடத்தினுடைய டிடி இன்ட்ரெஸ்ட் -2%, சரியா. இப்போ ஒரு 6.9% இருக்கு இப்போ பிரசன்ட்ல. இப்போ ஒருத்தர் 3 வருஷம் டிடி ஓபன் பண்ணிட்டு 1 இயர் கழிச்சு க்ளோஸ் பண்ணாருன்னா அவருக்கு 6.9% -2, தட் மீன்ஸ் 4.9% டிடி வட்டி விகிதம் கிடைக்கும். முதல்ல சொன்னது 6 மாதத்திலிருந்து 1 வருடம் உள்ளது எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், தட் இஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி தான். இது டிடி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன, கூட்டு வட்டி. டிடி கிட்ட சொன்ன குவார்டர்லி காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் அதே விகிதத்துல கால்குலேட் பண்ணி இந்த 4.9 போட்டு அதே விகிதத்துல கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க, சரியா. இது ரொம்ப இதுல வந்து என்னன்னா, சப்போஸ் வந்து டிடி வந்து இப்போ வந்து ஒருத்தர் வந்து 3 வருடம் முடியுது, 5 வருஷம் டிடி போட்டாரு, இப்ப போய் அவர் பிஎம்சி 4வது வருஷம் போய் பண்றாருன்னா நீங்க என்ன சொல்றீங்க, 3 வருஷத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம், வட்டி ரன் பண்ணி அது போய் எஸ்பில உட்காந்துட்டு இருக்கோம். எஸ்பி அக்கௌண்ட்ல இருந்து இவர் வித்ட்ரா பண்ணி செலவு பண்ணிட்டாரு, இப்ப போய் பிஎம்சி பண்ண போறாரு 4வது வருடம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்,
எஸ்பி ரேட் ஆஃப் 3 வருடத்திற்கு வந்து முழு டிடி வட்டியை கொடுத்துச்சு. இப்போ 6.9 7 7.1 இப்ப 7.1% 3 வருடத்துக்கு வட்டி வாங்கிட்டாரு அவரு. 4வது வருஷம் வந்து எனக்கு இப்ப வேணான்னு க்ளோஸ் பண்றாரு. நம்ம என்ன சொல்ற ரூல்ல 7.1 - 2 5.1% தான் அவர் வட்டி கால்குலேட் பண்ணிருக்கணும். ஆனா அவர் 3 வருடத்துக்கு 7.1 ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வாங்கி போயிட்டாரு. அப்ப என்ன பண்றதுன்னா, இந்த ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி பெய்டு ஏதாவது இருந்ததுன்னா அதை இந்த அவருடைய அசல்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது இல்லாம இப்ப லேட்டஸ்டா ஒரு மாற்றம் என்னன்னா, ப்ரீமெச்சூர் க்ளோஷர்ல வந்து இந்த இந்த டிடியை பொறுத்த வரைக்கும் 1 year 2 year 3 yearல எந்த விதமான ஒரு ஸ்பெஷலைசேஷன் தான் எதுவும் கிடையாது. அதுக்கு ஒன்றும் அந்த அக்கௌண்ட் ஒரு சாதாரண அக்கௌண்ட். ஆனா 5 வருட டிடின்றது இன்கம் டாக்ஸ் வருமான வரியில வந்து சேமிப்பு விலக்கு பெறுவதற்காக 80C அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கு. அந்த 80C செக்ஷன்ல ஒரு தனிநபர் வந்து 1.5 லட்சம் வரைக்கும் அவருடைய ஆண்டு வருமானத்திலிருந்து வரி கழிவு பெற முடியும். அதை சேமிப்பா காட்டணும் அவருக்கு. இப்ப இந்த 1.5 லட்சத்துல ஒருத்தர் 5 வருஷம் டிடியை போட்டுறாரு. ஆனா இவங்க டிடி என்ன பண்ணாங்க, அரசாங்கம் வந்து முயற்சிச்சு. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, இந்த எஸ்பி ஆர்டர் 22 of 23, அதாவது நவம்பர் மாசம் வருது இந்த ஆர்டர். இந்த எஸ்பி ஆர்டர் 22 of 23, இந்த 22/23 நீங்க மறக்கவே கூடாது. ஏன்னா இது ரொம்ப 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 முக்கியமானது. இந்த எஸ்பி ஆர்டர் நம்பர் 22 of 23 வந்து நவம்பர் மாசம் வரும்பொழுது அதற்கு முன்னாடி எல்லாம் என்ன பண்ணாங்க, யாராவது ஒருத்தர் வந்து இன்கம் டாக்ஸ்ல வந்து சேமிப்பு பண்ணணும் அப்படின்னு நினைச்சாதான் 1.5 லட்சத்துக்கு 5 year டிடி ஓபன் பண்ணிடுவாங்க. 6 மாசம் கழிச்சு அவர் அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவாரு. எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல வாங்கிட்டு போயிடுவாரு. இங்க வருமான வரியிலையா விலக்கு வாங்கிடுவார். இதை அரசாங்கம் வந்து கட்டேல் பண்ணாம இருந்தாங்க. இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த மாதிரி நிறைய தவறுகள் நடக்குதுன்னு. என்ன பண்ணிட்டாங்க, 5 வருடத்து ஒரு டிடி ஒருத்தர் ஒரு நபர் தனிநபர் ஓபன் பண்ணார்னா அப்ப நம்ம இன்கம் டாக்ஸ் எக்ஸம்ஷன் கேட்கறவங்களை மட்டும்தான் நீங்க 5 year டிடிக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணணும். ஏன்னா பிஎம்சின்றதே 4 வருஷம் கழிச்சு மட்டும்தான் அலௌடு. 4 வருஷம் கழிச்சு மட்டும்தான் அலௌடு. அந்த 4 வருஷம் கழிச்சு அவர் க்ளோஸ் பண்ணாலும் எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் அலௌடு. நல்லா புரிஞ்சுங்க. மத்த டிடிக்கெல்லாம் டிடி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிடி வட்டி -2% கொடுத்தாங்க. நீங்க வந்து ஒரு இதுல வந்து அதிக வட்டியும் வாங்கிக்கிறீங்க, 7.5% 5 வருஷத்துக்கும் வாங்கிக்கிறீங்க. அப்புறம் வந்து நீங்க வந்து இன்கம் டாக்ஸ்லயும் வரி விலக்குக்கும் இந்த அக்கௌண்ட் அலோவ் பண்ணிடுறீங்க. அப்போ ஒட்டு மொத்தமா மல்டிபிளா இந்த அக்கௌண்ட்ல இருக்கிற சில பர்க்ஸை வந்து ரிமூவ் பண்ணணும்னு முடிவு பண்ணி, சோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த கேள்விதான் நான் இப்ப எதிர்பார்க்கிறேன். ஆக்சுவலா டிடில பிஎம்சி கேட்பாங்க வருஷம். ஆனா இந்த வருஷம் இந்த கேள்விதான் கேட்பாங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான சேஞ்ச். 5 year டிடிய 4 வருடத்திற்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணவே முடியாது. 4 வருடம் கழிச்சு க்ளோஸ் பண்ணாலும் எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் அலௌடு. அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இது 10/11/2023, அதாவது இந்த எஸ்பி ஆர்டர் 22 சர்க்குலேட் பண்ண தேதி, அதற்கு பிறகு மட்டும்தான் இது எலிஜிபிள். சரியா? 10/11க்கு முன்னாடி ஓபன் பண்ண அக்கௌண்ட்டை நீங்க இப்ப வழக்கம் போல க்ளோஸ் பண்ணிக்கலாம். 10/11/2023க்கு பிறகு இப்ப ஓபன் பண்ற அக்கௌண்ட்டுக்கு இந்த விதி பொருந்தும். இது ரொம்ப 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 எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த கேள்வி டெஃபினட்டா வருது. அவ்வளவுதான். மெச்சூரிட்டி க்ளோஷர், மெச்சூரிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒருத்தர் வந்து 1 year 2 year 3 year 5 year அவர் எந்த ஆண்டு வரைக்கும் துவங்கி இருக்காரோ அந்த ஆண்டு முடியிற வரைக்கும் வெயிட் பண்றாரு. அப்புறம் அந்த ஆண்டு முடிந்த உடனே அவர் வந்து அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. சப்போஸ் அந்த குறிப்பிட்ட தேதியில அவர் க்ளோஸ் பண்ணாம விட்டுட்டாருன்னா அதற்கு வந்து பிஎம்ஐ, அதற்கு பேர் என்ன, போஸ்ட் மெச்சூரிட்டி இன்ட்ரெஸ்ட். அதாவது வந்து இப்ப ஒருத்தர் வந்து 5 வருஷம் டிடி ஓபன் பண்றாரு. 5 years டிடியை ஓபன் பண்ண உடனே அவருக்கு வந்து ஒரு 5 வருட டிடிக்கு 7.5% இப்போ பிரசன்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7.5% வந்து நீங்க வந்து வட்டி விகிதம் கொடுக்குறீங்க. இந்த 7.5% வட்டி விகிதம் எந்த தேதி வரைக்கும் கொடுப்பீங்க? ஆக்சுவல் டேட் ஆஃப் மெச்சூரிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் 1/12/2023 வச்சுக்கோங்க. இப்ப 1/12/2023 அவருக்கு முடிஞ்சிருச்சு. இதற்கு பிறகு அவர் வந்து க்ளோஸ் பண்ண வந்தார்னா கம்ப்ளீட்டட் மந்த்
முழுமையா கம்ப்ளீட் ஆன மாதத்திற்கு மட்டும் இந்த 1/12/2023 அவருக்கு மெச்சூரிட்டி ஆகும்போது ஒரு 50,000ன்றது 60,000 ஆகுது. எல்லாமே எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்றேன். 60,000 ஆகுதுன்னா இந்த 60,000 அசலா வச்சு ஒவ்வொரு மாதத்திற்கும் நம்ம வழக்கமா எஸ்பி அக்கௌண்ட்டுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் பேரிங் பேலன்ஸ் அப்படின்னு கண்டுபிடிப்போமோ அந்த இன்ட்ரெஸ்ட் பேரிங் பேலன்ஸை கண்டுபிடிச்சு எஸ்பி உடைய அடிப்படையில வட்டி விகிதத்தை கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. தட் இஸ் கால்டு போஸ்ட் மெச்சூரிட்டி இன்ட்ரெஸ்ட். இந்த போஸ்ட் மெச்சூரிட்டி இன்ட்ரெஸ்டுக்கு கால வரையறையெல்லாம் கிடையாது. ஒருத்தர் 10 வருஷம் கழிச்சு கேட்டாலும் 10 வருஷத்துக்கும் போஸ்ட் மெச்சூரிட்டி இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். சரியா? இதுதான் மெச்சூரிட்டியில பிஎம்ஐ பத்தி. நெக்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு அக்கௌண்ட்டை ஒருத்தர் ஓபன் பண்ணிட்டார். அந்த அக்கௌண்ட்டை ஒரு அக்கௌண்ட்டை ஒரு தனிநபர் ஓபன் பண்றாரு. அந்த அக்கௌண்ட்டை கண்டினியூ பண்ணிட்டு வராரு. இந்த மெச்சூரிட்டி ஆயிடுச்சு. மெச்சூரிட்டி ஆன பிறகு அவர் என்ன நினைக்கிறாரு, திரும்பவும் அந்த அக்கௌண்ட்டை டிடி அக்கௌண்டாவே கண்டினியூ பண்ண விரும்புறாரு. இப்ப பிஎம்ஐ கொடுக்குறாங்க, எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் அவர் அதை க்ளோஸ் பண்ணி பிஎம்ஐயும் வாங்கிக்கிட்டு திரும்பவும் போய் ஃப்ரெஷ்ஷா அவருக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணா இந்த மெச்சூரிட்டி பீரியட்ல இருந்து அவர் க்ளோஸ் பண்ண பீரியட் வரைக்கும் அவருக்கு வெறும் எஸ்பி உடைய வட்டி விகிதம் தான் கிடைக்குது. அது அவருக்கு நஷ்டமாகுது இல்லையா? அதனால இந்த டிடி அக்கௌண்ட்டை அவரால் எக்ஸ்டெண்ட் பண்ணி கண்டினியூ பண்ண முடியும். இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது என்ன இதுல பெனிஃபிட்னா, இப்ப முதல்ல சொன்ன உதாரணத்துல 1/12/2023 அந்த கணக்கு முடியுது இல்லையா? அவர் இந்த கணக்கை 2 ஆப்ஷன் இருக்கு. முடிச்சுக்கிட்டு திரும்ப புதுசா ஒரு டிடி அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். அல்லது இந்த அக்கௌண்ட் ஒரு 2-3 மாசம் தொடர்ந்துட்ட பிறகு, அதாவது முடிஞ்சு 2-3 மாதங்கள் கழித்து வெளியூர் போயிட்டாரு, 2-3 மாசம் கழிச்சு இந்த அக்கௌண்ட்டை திரும்பவும் டிடியாவே அவருக்கு தொடரணும்னு நினைக்கிறாருன்னா, இந்த 1/12/2023 ஒரு புது டிடி அக்கௌண்ட் ஓபன் பண்ணா என்ன வட்டி விகிதம் கிடைக்குமோ அதே மாதிரி தொடர்ந்துக்கலாம். அப்ப இந்த 3 மாதம் இவர் மெச்சூரிட்டிக்கு பிறகு 3 மாசம் கழிச்சு இதை ரெனியூ பண்றாரு இல்லையா? இந்த இடைப்பட்ட காலத்திலையும் டிடி வட்டி விகிதம் கிடைக்கும். இதுதான் எக்ஸ்டென்ஷனுடைய பலன். அதனால எக்ஸ்டென்ஷன் தான் அவங்களுக்கு பெனிஃபிட். இந்த எக்ஸ்டென்ஷன் கொடுக்கும்போது இப்போ இது ஒரு பெனிஃபிஷியலா இருக்கிறதுனால சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு 1 இயர் டிடி அக்கௌண்ட்டை ஒரு நபர் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா அதை மெச்சூரிட்டியில இருந்து 6 மாதத்துக்குள்ள அவர் அதுக்குரிய அப்ளிகேஷனை கொடுத்துடணும். இந்த மாதிரி நான் எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன் அப்படின்ற அந்த அப்ளிகேஷனை இதுல இருந்து கட்டாயம் கேள்வி கேட்பாங்க. சரியா? 6 மாதத்திற்குள்ள அவர் எக்ஸ்டென்ஷனை கொடுத்துடணும். எக்ஸ்டென்ஷன் கொடுக்க போற அப்படின்ற அந்த கடிதத்தை கொடுக்கணும். அதுக்கு ஃபார்ம் 3 ஒரு தனி ஃபார்ம் இருக்கு. அந்த ஃபார்மை கொடுக்கணும். அதாவது ஒரு எக்ஸ்டென்ஷன் ஃபார்ம், நான் தொடர விரும்புறேன் அப்படின்ற அவருடைய இசைவை தெரிவிக்கின்ற ஆப்ஷன் ஃபார் எக்ஸ்டென்ஷன் ஃபார்மை கொடுக்கணும். இந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இப்ப பொதுவா ஒவ்வொரு அக்கௌண்ட்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட், சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட், அப்புறம் என்ன இருக்கு, இதுல 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுதா, திரும்ப 3 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இந்த 5 to 6 இயர்ஸ்க்குள்ள. அதே மாதிரி பிபிஎஃப் அக்கௌண்ட் 15 இயர்ஸ் முடிஞ்சிச்சு. இதை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு விரும்புறீங்கன்னா 1 வருடத்திற்குள்ள நீங்க எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷன் கொடுத்துடணும். இதெல்லாம் இந்த சீனியர் சிட்டிசனுக்கும் பிபிஎஃப்க்கும். ஆனா டிடியை பொறுத்த வரைக்கும் அந்தந்த இயர், அதே மாதிரி எந்த இயர் நீங்க ஓபன் பண்ணிருக்கீங்களோ அதே அளவுக்கு தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். இன்னொன்னு, இந்த 1 இயருக்கு 6 months, 2 இயருக்கு 12 months, 3 இயருக்கும் 5 இயருக்கும் 18 months. ஓகே. இப்போ இந்த மாதிரி எத்தனை தடவை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னா 2 தடவை மட்டும்தான் டிடி அக்கௌண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன் அப்படின்னா பிபிஎஃப்பும் சீனியர் சிட்டிசனும் எத்தனை தடவை வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி சீனியர் சிட்டிசன் 1 தடவை தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஆனா இப்போ டிசம்பர் 2023க்கு பிறகு எத்தனை தடவை வேணாலும் நீங்க 3 வருடமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். ஆனா இன்னும் ஸ்டில் டிடியை மட்டும் 2 தடவை தான் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும்.
அதே மாதிரி கணக்கை துவங்கும் போதே வந்து பிணக்கில பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுது, கணக்கை துவங்கும் போது இந்த அக்கௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்டென்ஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் தான் எடுத்துக்கும். நீங்க வந்து முதிர்வு தேதியில நீங்க வந்து வாங்காம விட்டுட்டீங்கன்னா, அந்த முதிர்வுக்கான SB7A கொடுத்து க்ளோஷர் பண்ணாம விட்டுட்டீங்கனாலும் அந்த அக்கௌண்ட் வந்து கண்டினியூ பண்றதா நினைச்சுக்கும் அதுவே. சரியா? அது ஒரு முக்கியமானது. இந்த டிடியை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் உள்ளதுதான். இப்போ டிடியில வந்து என்ன சேஞ்சஸ் வந்திருக்குன்றத நான் வந்து தெளிவா சொல்லிட்டேன். அதனால வந்து நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சேஞ்சஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? அதனால நீங்க வந்து இந்த 5 இயர் டிடில இருந்து தான் டெஃபினட்டா கொஸ்டின் வரும், இல்ல இந்த டிடி எக்ஸ்டென்ஷன்ல இருந்து கொஸ்டின் வரும். நெக்ஸ்ட் வந்து எம்ஐஎஸ். எம்ஐஎஸ் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். எம்ஐஎஸ் பொறுத்த வரைக்கும் மந்த்லி இன்கம் அக்கௌண்ட். இந்த மந்த்லி இன்கம் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் ஓபன் பண்ணலாம் அதெல்லாம் சேம். என்ன சேஞ்சஸ் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து எஸ்பி ஆர்டர் நம்பர் 7/2023 என்ன பண்ணியிருக்காங்க, இதற்கு முன்னாடி இருந்ததை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. இப்ப என்ன இருக்குன்றதை மட்டும் தெரிஞ்சுங்க. சிங்கிள் அக்கௌண்ட்டுக்கு 9 lakhs, ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுக்கு 15 lakhs. இப்போ சிங்கிள் அக்கௌண்ட்டுக்கும் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுக்கும் மேக்சிமம் லிமிட்ஸை என்ஹான்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த எம்ஐஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பெக்யூலியரா என்னன்னா, ஒரு ஒரு தனி நபர் வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது மைனர் அவங்க குழந்தை பேர்ல ஒரு கார்டியனா அவர் ஆப்ரேட் பண்றாரு. இந்த லிமிட் அப்படின்றது இட் அப்ளிகபிள் டு இண்டிவிஜுவல் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப நீங்க எம்எஸ்எஸ்சி இருக்கு இல்லையா, இந்த எம்எஸ்எஸ்சி இருக்கு இல்லையா, மகிழா சமான் சேவிங் சர்டிபிகேட். இந்த எம்எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 2 லட்சம் ரூபாய்க்கு நீங்க ஒரு பெண் குழந்தைக்கு ஓபன் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ ஒரு அம்மா இருக்காங்க, அந்த அம்மா வந்து குழந்தை பேர்லயும் 2 லட்சத்துக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம், அவங்க பேர்லயும் 2 லட்சத்துக்கு ஓபன் பண்ணா கிளாரிஃபை பண்ணிட்டாங்க டிபார்ட்மெண்ட்ல. என்ன, இது ஒரு இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் தான், ஒரு தனி நபருக்கு தான் உச்ச வரம்பு. அப்போ மைனருக்கு அவங்க அப்பாவோ அம்மாவோ ஓபன் பண்றதுனால அதுக்கு தனியா 2 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரிதான் எம்ஐஎஸ் 9 லட்சம் ரூபாய் வந்து ஒரு திருப்பி நீங்க வந்து உங்க குழந்தை பேர்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்கன்னா இந்த இண்டிவிஜுவல் லிமிட் 9 lakhsங்கிறது மைனருக்கு தனியாவும் பேரண்ட்டுக்கு தனியாவும் வச்சுக்கலாம். ஆனா என்னன்னா, இதுல ஒரு சின்ன வந்து ஒரு இது இருக்கு, இதுக்கு இன்னும் கிளாரிபிகேஷன் மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸ்ல கொடுக்கல. என்னன்னா, இப்ப நீங்க வந்து இதற்கு முன்னாடி வந்து 4.5 லட்சம் 9 லட்சம் இருந்தது. இண்டிவிஜுவலா வந்து அப்பாவுக்கு 4.5 லட்சம், குழந்தைக்கு 4.5 லட்சம் போட்டு மேக்சிமம் 9 லட்சம். ஆனா இப்போ ஒரு இண்டிவிஜுவலா வந்து 9 லட்சம் அது வந்து அலோவ் பண்ணல. 9 லட்சம் வந்து மைனர் பேர்லயும் அவங்க அப்பா பேர்ல 9 லட்சம் ஓபன் பண்ண, அப்படின்னா என்ன ஆகுதுன்னா இது வந்து 18 லட்சத்தை மிகுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து சில கிளாரிபிகேஷன்ஸ் வந்து we are expecting. ஸோ அது வரைக்கும் வந்து டில் சச் டைம் வந்து நம்ம ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுடைய மேக்ஸிமம் அதை தான் ஓபன் பண்ணணும். இது வந்து எம்ஐஎஸ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு தெரிஞ்சு வச்சுங்க. ஏன்னா ஒரு 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தையா இருந்ததுன்னா நீங்க வந்து சிப் வந்து மைனர் சிப்ல தான் நீங்க பண்றீங்க. அப்ப அப்படி பண்ணும்போது ஐ மீன் கார்டியனோட சிப் வச்சுதான் மைனருக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க. அப்படி பண்ற பட்சத்துல இந்த இண்டிவிஜுவலா வந்து ஏற்கனவே ஓபன் பண்ண அந்த 9 லட்சம் அப்படின்ற அந்த தனி நபர் உச்ச வரம்பு என்பது இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க அக்கௌண்ட்ல பொருந்தாது. நெக்ஸ்ட், இப்ப என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் வந்து இப்போ போனஸ் எல்லாம் கிடையாது, ரைட்? இப்ப என்ன கரண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நீங்க பார்த்து வச்சுக்கணும். அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மட்டும் நான் என்ன சொல்ற மாதிரி நீங்க இப்ப தெரிஞ்சு வச்சுக்க. சப்போஸ் பரீட்சை தேதி சமயத்துல இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறுச்சுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி அப்போ அப்டேட் ஆகிக்கணும். சரியா? நெக்ஸ்ட், இன்ட்ரெஸ்டை பொறுத்த வரைக்கும் ஒரு எஸ்பி அக்கௌண்ட்லயோ இல்ல கேஷாவோ இப்போ போஸ்ட் டேட்டட் செக் இப்போ கிடையாது, நாட் அலௌடு. இப்போ எல்லாமே நம்ம ஆட்டோமேட்டிக் இன்ட்ரெஸ்ட் தான், நம்ம வந்து ஆட்டோ இன்ட்ரெஸ்ட் தான் பே பண்ணிக்கிறோம். அவங்க எஸ்பி அக்கௌண்ட்ல தான் வந்து இந்த எம்ஏஎஸ் அக்கௌண்ட் வந்து இது பண்ணிப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்து மணி ஆர்டர்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது, செக் போஸ்ட் டேட்டட் செக்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது, அதெல்லாம் இப்போ எடுத்துட்டாங்க. அதே மாதிரி கேஷ் ஆப்ஷனும் கிடையாது. சரியா? ஸோ அவர் வந்து நம்ம டெபாசிட், ஆனா இப்போ புதுசா இன்னொரு ஆப்ஷன் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா இசிஎஸ் மேண்டேட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. என்ன இசிஎஸ் மேண்டேட்னா, ஒருத்தர் வந்து இண்டிவிஜுவலா வந்து எம்ஏஎஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு வட்டிக்காக நான் உங்க ஆபீஸ்ல எஸ்பி அக்கௌண்ட் ஓபன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாருன்னா
அவர் ஆல்ரெடி வந்து ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்காருன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்ம இந்த அக்கௌண்ட்டை கிரெடிட் கொடுக்க முடியும். அதே மாதிரி ஒருத்தர் வந்து தனிநபர் ஒருத்தர் வந்து அவரு நம்ம கிட்ட வந்து மொபைல் பேங்கிங் நெட் பேங்கிங் எல்லாம் வச்சிருக்காருன்னா அவரே வந்து இண்டிவிஜுவலா வந்து எம்ஏஎஸ் அக்கௌண்ட்டை ஆன்லைன்ல ஓபன் பண்ணிக்கலாம். பட் அவரால் க்ளோஸ் பண்ண முடியாது. ஆர்டிஓ டிடிஓ இண்டிவிஜுவலே ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். வேற இதுல எம்ஐஎஸ் பொறுத்த வரைக்கும் ஓபன் பண்ணிக்கலாம், ஆனா க்ளோஸ் பண்ண முடியாது. இது ஒண்ணு தெரிஞ்சுங்க. இந்த எம்ஐஎஸ் பொறுத்த வரைக்கும் க்ளோஷர் அப்படிங்கிறது 5 இயர்ஸ் வரைக்கும் நம்ம மெச்சூரிட்டி பீரியட். 5 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒன்றும் எக்ஸ்டென்ட்லாம் பண்ண முடியாது. அதாவது வந்து அன்லைக் வந்து நம்ம சீனியர் சிட்டிசன், பிபிஎஃப் இந்த மாதிரி டிடி இத மாதிரி நீங்க எதுவும் எக்ஸ்டென்ட்லாம் பண்ண முடியாது. ஸோ வந்து 5 வருஷம் ஆன உடனே நீங்க மாசம் மாசம் வட்டி வாங்கிறீங்க. 5 வருஷம் ஆன உடனே நீங்க என்ன அசல் தொகை கொடுத்தாங்களோ அந்த அசல் தொகையை திருப்பி கொடுத்துருவாங்க. சப்போஸ் அவர் அந்த மெச்சூரிட்டியில வந்து அவர் வாங்காம விட்டுட்டாருன்னா அந்த அசல் தொகைக்கு எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி போஸ்ட் மெச்சூரிட்டி இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இதுல ப்ரீ மெச்சூர் க்ளோஷர், இந்த சீனியர் சிட்டிசன் ப்ரீ மெச்சூர் க்ளோஷரும் எம்ஐஎஸ் ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. அந்த அளவுக்கு இது இம்பார்ட்டன்ட். கன்ஃபார்மா தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. இந்த 2 டேபிள் எம்ஐஎஸ் ப்ரீ மெச்சூர் க்ளோஷரும் சீனியர் சிட்டிசன் ப்ரீ மெச்சூர் க்ளோஷரும் கன்ஃபார்மா தெரிஞ்சு வச்சுன்னு போறீங்க. ஏன்னா வந்து இது அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானது. ரைட், 1 இயர் வரைக்கும் ப்ரீ மெச்சூர் க்ளோஷரே பண்ண முடியாது. ஆஃப்டர் 1 இயர் அப் டு 3 இயர்ஸ் 2%, 3 இயர்ஸ்க்கு மேல போச்சுன்னா 1%. சரி, இதுல வந்து ப்ரீமெச்சூர் க்ளோஷர் அப்படிங்கிறதுல எல்லா விதமான ப்ரீமெச்சூர் க்ளோஷரும் எடுத்துக்க முடியாது. இப்போ ஒருத்தர் இறந்து போறாரு, அது டெத் கிளைமா பண்ணும்போது அந்த இடத்துல வந்து நீங்க பினக்கல்ல ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு அது தெரிய வரும். அந்த இடத்துல வந்து இதை டெத் க்ளோஷர்னு போடணும். டிடிசிஎல்எம்னு ஒரு மெனு வந்து நம்ம சேவல் பண்ணோம். அப்படி பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்கா டெத் கிளைம்னும் போது இந்த பிஎம்சில இருந்து கால்குலேட் பண்ணாம அவருக்கு என்ன எலிஜிபிள் தொகையோ அந்த தொகையை கரெக்டா கால்குலேட். இது வந்து எம்ஐஎஸ் பொறுத்த வரைக்கும். எம்ஐஎஸ் பொறுத்த வரைக்கும் கரண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்து வச்சுக்கணும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி வந்து இந்த மினிமம் 1000 மல்டிபிள்ஸ் இதெல்லாம் பார்த்துக்குவீங்க. ஒரு 5 லட்சம் ரூபாய் போட்டா எவ்வளவு வரும், 10 லட்சம் ரூபாய் போட்டா எவ்வளவு வரும்ன்றத கொஸ்டினா கேட்டாங்கன்னா அப்போ அதுக்கு நம்ம ஒரு 1 லேக்குக்கு எவ்வளோ அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா வெறும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் ஞாபகம் வச்சுட்டு போகக்கூடாது. சரியா? 6.7 இப்போ அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டு போகக்கூடாது. நீங்க இவ்வளவு போட்டா எவ்வளவு வரும்ன்ற அந்த என்ன சொல்றது அந்த டேபிளையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு. நெக்ஸ்ட் சீனியர் சிட்டிசன். இப்போ சீனியர் சிட்டிசனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுல வந்து சீனியர் சிட்டிசனை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய யாரெல்லாம் ஓபன் பண்ணலாம் அப்படின்ற கேட்டகரி இருக்கு. இப்ப யார் ஓபன் பண்ணலாம் அப்படின்னா பொதுவா ஒரு தனிநபர், அதாவது வந்து ஒரு வயது மூப்பின் காரணமாக 60 வயசுக்கு மேல ஆன எல்லாரையும் சீனியர் சிட்டிசனை வச்சுக்கிட்டு யார் வேணாலும் இந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணலாம். இது ஜென்ரல் கேட்டகரி. கேட்டகரி 1 வந்து யார் வேணாலும் ஓபன் பண்ணலாம். கேட்டகரி 2 என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து மிலிட்ரியில இருந்து ஒர்க் பண்ணிட்டு வராரு, டிஃபென்ஸ் பர்சன். அவர் 50 வயதுக்கு மேல ஆயிடுச்சு, அங்க ரிட்டையர் ஆயிட்டு வராரு அப்படின்னா அந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாம் எடுத்து வந்து நம்ம பொதுவா வந்து யாரு ரிட்டையர் ஆகிறாங்களோ அவங்க இந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸை கொண்டு வந்து இது வந்து இந்த 50 வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கும் இந்த 55 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த கண்டிஷன் தான். 60 வயசு ஆயிட்டு ரிட்டையர் ஆகிறவங்களுக்கு இந்த மாசத்துக்குள்ள கொடுக்கணும் அந்த மாசத்துக்குள்ள கொடுக்கணும்ன்றது அவசியம் எல்லாம் இல்லை. இப்போ ஒருத்தர் வந்து மிலிட்ரியில இருந்து ரிட்டையர் ஆகி வர்றாருன்னா அவருக்கு வந்து 60 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அவர் மிலிட்ரியில போய் நாட்டுக்கு சேவை செஞ்சதுனால கன்செஷன்ல அவர் 50 வயசு ஆயிருந்தாலே அவர் வந்து இந்த அக்கௌண்ட்டை துவங்குவதற்கு தகுதி வாய்ந்தவர் ஆயிடுறாரு. அதே மாதிரி ஒரு ரிட்டையர்டு எம்ப்ளாயி 55 வயசுல, இந்த ரிட்டையர்டு எம்ப்ளாயின்றதுல எங்க வேணாலும் அவர் ரிட்டையர் ஆயிருக்கலாம். அவர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிருக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிருக்கலாம், பிரைவேட்ல ஒர்க் பண்ணிருக்கலாம், எங்க வேணாலும் ஒர்க் பண்ணிருக்கலாம். அவர் வந்து 55 வயசு ஆயிருக்கும். இவர் வந்து
இப்ப அந்த 55 வயசுக்கு மேல அவர் ரிட்டையர் ஆயிட்டேன், நான் வந்து சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட் ஓபன் பண்றேன் அப்படின்னா, இவர் உண்மையிலேயே ரிட்டையர் தான் ஆயிருக்காரா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பொதுவா 60 வயசு வரைக்கும் இருக்கவங்க மேலதான் நீங்க சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க. இவங்களுக்கு 50 வயசுல ஒருத்தருக்கு கொடுக்குறீங்க கன்செஷன் டிஃபென்ஸ் பர்சனலுக்கு. இந்த 55 வயசு வந்து எங்கேயோ ஒர்க் பண்ணிட்டு ஒருத்தர் ரிட்டையர் ஆகுறாரு, அவருடைய ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வந்து போடுறாரு. அப்படின்னா இந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாம் 3 மாதத்துக்குள்ள, அதுல தப்பா இருக்கு, மகராஜன் 1 month இருக்கு. ஆனா இப்ப வந்து அதை இது பண்ணிட்டாங்க 3 months. 3 monthsக்குள்ள அவர் வந்து ரிட்டையர் ஆனதுல இருந்து 3 மாதத்துக்குள்ள அந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸை கொண்டு வந்து நம்ம ஆபீஸ்ல அவர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மாதிரி ஓபன் பண்ணும்போது அவருடைய ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸை 3 மாதத்துக்குள்ள அவர் கணக்குல வந்ததுல இருந்து கொண்டு வந்து ஓபன் பண்ணிக்கிறார். சப்போஸ் வந்து ஃபிராக்ஷனா வருது, ஒரு ஒரு பெனிஃபிட்ல வந்து ஒரு 5 பெனிஃபிட் அவருக்கு வர வேண்டியது இருக்குது, 2 தான் வருது அப்படின்னா அந்த 2 வரைக்கும் வந்து ஓபன் பண்ணிக்கலாம். ரிமைனிங் 3 பெனிஃபிட் வந்து எப்போ கிரெடிட் ஆகுதோ, எப்ப பண்ணாலும் அவருக்கு அவர் கையில அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ அவருடைய கையிலயோ அந்த பணம் வந்த பிறகு அதுல இருந்து 3 மாதத்திற்குள்ள அவர் இதை ஓபன் பண்ணிக்கணும். ஆக்சுவலா ஒரு டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் இருக்கு பாருங்க, அதுல இருந்து 3 மாதம் இல்லை. சரியா? அவருக்கு வர வேண்டிய அந்த ரிட்டையர்மெண்ட், சப்போஸ் வந்து ஒருத்தர் ரிட்டையர் ஆகுறாரு, ரிட்டையர்லாம் ஆகி எல்லா அக்கௌண்ட்லாம் ஓபன் பண்ணிட்டாரு, திடீர்னு 1 வருஷம் கழிச்சு ஒரு பே பிக்சேஷன் வருது, இல்ல வந்து பே கமிஷனே வருது, அவருக்கு அதுல வந்து வருது. ஆனா அப்போ அவருக்கு 60 வயசு ஆகல அப்படின்னாலும் இவருக்கு என்னைக்கு வந்ததோ பேங்க் அக்கௌண்ட்ல இவருடைய கணக்குல என்னைக்கு இந்த பணம் வருதோ அந்த பிக்சேஷன் மெமோ வருது. இல்ல வந்து ஆடிட்லயே வந்து உங்களுக்கு தவறுதலா நாங்க பிக்ஸ் பண்ணிட்டோம், உங்களுக்கு இவ்வளவு ரூபாய் வந்து வர வேண்டியது இருக்கு டியூன்னு ஒரு 10 லட்சம் ரூபாய் வருதுன்னா எடுத்து வந்து அவர் தாராளமா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரே கண்டிஷன், அவருடைய கணக்குல வந்ததுல இருந்து 3 மாதத்துக்குள்ள ஓபன் பண்ணணும். இது இல்லாம எலிஜிபிலிட்டியில சில முக்கியமான மாற்றங்கள் வந்திருக்கு. இதை நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம். இந்த அக்கௌண்ட்டை வந்து இப்போ பொதுவா என்ன சொன்னோம், ஒரு இண்டிவிஜுவலா 60 வயசு, ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ், சாரி, ஒரு ரிட்டையர்டு பர்சன் எனி சர்வீஸ்ல இருக்காரு, 55 வயசா இருந்தா ஓபன் பண்ணிக்கலாம். டிஃபென்ஸ் பர்சனலா இருந்தா 50 வயசுல ஓபன் பண்ணிக்கலாம். இப்ப என்ன புதுசா கொண்டு வந்திருக்காங்கன்னா எஸ்பி ஆர்டர் 22/23, முதல்ல சொன்னது அந்த 22/23 நீங்க மறக்கவே கூடாது வாழ்க்கை. இந்த 22/23 என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பர்சன் அவர் வந்து ஒரு கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றாரு, அவர் ஒர்க் பண்ணிட்டு இறந்து போயிடுறாரு. இது வந்து ஒரு புதுசு, அதாவது வந்து இறந்து போயிடுறாரு. அப்போ அவங்களுடைய ஸ்பௌஸ், இப்போ கணவர் ஒர்க் பண்றாரு, ஒரு 50 வயசுல இருந்து, ஆனா இதுக்கு மட்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஸ்பௌஸ் ஆஃப் அ கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு தான் சொல்லியிருக்காங்க கெசட்ல. அது வந்து ஸ்டேட் கவர்மெண்டாவோ சென்ட்ரல் கவர்மெண்டாவோ பாசி கவர்மெண்டாவோ சொல்லிட்டாங்க. ஆனா 55 வயசு ஆகி ஒருத்தர் ரிட்டையர் ஆனா அது எனி ரிட்டையர்ட் அபிஷியல், அவர் பிரைவேட்ல இருந்து ரிட்டையர் ஆனாலும் அவருக்கு எலிஜிபிள். இதுல இந்த புது கேட்டகரி இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க இல்லையா, ஒரு நபர் வந்து ஒரு அரசு ஊழியரா இருக்காரு, 50 வயசு வரைக்கும் மேல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, பணியில் இருக்கும்போது இறந்து போயிடுறாரு. அப்போ அவருடைய ஸ்பௌஸ், அவருடைய கணவனோ அல்லது மனைவியோ என்ன பண்றாங்க, இந்த சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிக்கலாம். அவங்க கணவரே இறந்து போயிடுறாரு 50 வயசுல, இன்னும் மனைவிக்கு வந்து 50 வயசு ஆயிருக்கிறது வாய்ப்பு இல்லை, 52 வயசுல அவர் இறந்து போறாரு அப்படின்னா இந்த அம்மாவுக்கு 50 வயசுனாலும் இவங்க இந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா, இந்த எலிஜிபிலிட்டியில இந்த புது கிளாஸ் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, ஒரு அரசு ஊழியர் பணியில் இருக்கும்போது இறந்து போயிடுறாரு, அவர் 50 வயசுக்கு மேல இறந்து போயிட்டார், 50 வயசு கடந்த பிறகு இறந்து போறாரு அப்படின்னா அவர் வந்து he can open this account. அவருடைய ஸ்பௌஸ் வந்து இந்த கேட்டகரியில சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிக்கலாம். இது ரொம்ப முக்கியமான புது கிளாஸ். சரியா? அதே மாதிரி ஒரு தனி நபர் வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து ஓபன் பண்றாரு, இதுல ஜாயிண்ட் அக்கௌண்ட்னு கேட்டகரி இருக்கா அப்படின்னா இருக்கு. ஆனா ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல பொதுவா எல்லா ஜாயிண்ட் அக்கௌண்ட்லயும் 2 or 3 அடல்ட் அப்படின்ற வார்த்தை தான் இருக்கும். ஆனா இதுல மட்டும் கட்டாயம் ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல
ஸ்பௌஸ் கூட மட்டும்தான் நீங்க ஓபன் பண்ண முடியும். கணவன் மனைவி கூடயோ, இந்த மனைவி கணவன் கூட தான் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ண முடியும். இப்போ இந்த பொதுவா சீனியர் சிட்டிசனுக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்து இப்போ எலிஜிபிள் மேக்சிமம் லிமிட் வந்து மினிமம் வந்து 1000 rupees, மேக்சிமம் வந்து 30 lakhs மாறி இருக்கு. இப்போ இந்த ஒரு ஏ அப்படின்றவரு பின்றது அவங்க ஸ்பௌஸ். இப்போ ஏவும் பியும் சேர்ந்து அக்கௌண்ட்டை ஜாயிண்டா ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ ஏ பி சேர்ந்து 30 லட்சத்துக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க. இதுல ஏவுடைய வயசு 65, பியோட வயசு 61. இப்போ 30 லட்சத்துக்கு மட்டும் ஏவும் பியும் சேர்ந்து அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்க. இதுல ஃபர்ஸ்ட் டெபாசிட்டர் ஏவா இருக்காரு, செகண்ட் டெபாசிட்டர் பியா இருக்காரு. இப்போ இந்த 30 லட்சத்துக்கு இந்த ஒரு அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இந்த 30 லட்சத்தினுடைய முழு உரிமை, தி ரைட் ஆஃப் த என்டையர் டெபாசிட்ஸ் கன்ஃபர்ட் வித் ஃபர்ஸ்ட் டெபாசிட்டர் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 30 லட்சத்தினுடைய முழு உரிமையும் இந்த ஏன்ற இந்த முதல் டெபாசிட்டருக்கு மட்டும்தான் சேரும். இது ஜாயிண்ட் அக்கௌண்ட், ஆளுக்கு பாதி பாதி கிடையாது. இப்ப எம்ஐஎஸ்ல வந்து எப்படின்னா, ஒருத்தருக்கு மேக்சிமம் நீங்க இப்ப என்ன சொல்றீங்க, சிங்கிள் அக்கௌண்ட் 9 lakhs, மேக்சிமம் 15 lakhs சொல்லிட்டீங்க. இப்போ ஒருத்தர் வந்து யாருக்கிட்ட வேணாலும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்றாரு. அப்படி ஓபன் பண்ணும்போது எக்ஸாக்டா பாதியை எடுத்து 2 பேருக்கும் தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருங்க. அது 9 லட்சத்தை மிக கூடாதுன்னு நம்ம பார்க்கணும். இதுல ஏ பி ஸ்பௌஸ் மட்டும்தான் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்றோம். அப்போ முதல் டெபாசிட்டருக்கு மட்டுமே தான் இந்த ஃபுல் உரிமை. அப்ப பியும் பி ஏன் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்க? இதுவே வந்து ஒரு மூத்த குடிமக்கள் திட்டம். இப்போ இதுல வந்து வித்தவுட் நாமினேஷன் ஃபெசிலிட்டியில ஈஸியா நீங்க ஜாயிண்ட் அக்கௌண்ட்னா நீங்க வந்து ஜாயிண்ட் பியா ஓபன் பண்றாரு, இந்தமா வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து இந்த அக்கௌண்ட்டை கண்டினியூ பண்றதோ இல்ல க்ளோஸ் பண்றதோ எதை வேணாலும் ரொம்ப சுலபமா பண்ணிக்கலான்றதுனாலதான் ஏ அண்ட் பி ஸ்பௌஸா இருக்கணும், ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவோம். அதே மாதிரி பியும் ஏவும் இதே 65 வயசான ஏ, 61 வயசான பில இப்ப பி வந்து ஃபர்ஸ்ட் டெபாசிட்டரா போட்டு ஏவோட சேர்ந்து இன்னொரு 30 லட்சத்துக்கு ஓபன் பண்ணிக்கலாம், தாராளமா ஓபன் பண்ணிக்கலாம். இந்த 30 லட்சத்தினுடைய ஏகபோக உரிமை யாருக்குன்னா பிக்கு தான் சேரும். அதுதான் அதுக்கு அர்த்தம். இந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் தி ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் ஹோல்டர் தான் எல்லா தி ரைட் வந்து தி ரைட் ஆஃப் தி டெபாசிட் கன்ஃபர்ட் வித் த ஃபர்ஸ்ட் டெபாசிட்டர். அது இது ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் இது வந்து மெச்சூரிட்டி பீரியடு 5 years. இப்போ எஸ்பி ஆர்டர் நம்பர் 6 of 2023, அதாவது 1/4/2023க்கு பிறகு ஓபன் பண்ற அக்கௌண்ட்டுக்கெல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, சீனியர் சிட்டிசனுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் தப்பா இருக்கு, 8.2%. இப்போ 8.2% கரண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதே மாதிரி மேக்சிமம் வந்து 30 lakhs எஸ்பி ஆர்டர் 6 of 2023ல மாடிஃபை பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் குவார்டர்லி பேயபிள் இன்ட்ரெஸ்ட் தான், சரியா? அதாவது வந்து இதுல என்ன இப்ப பிரசண்டா என்ன கன்ஃபியூஷன்னா, நவம்பர் 2020 நவம்பர் 2020க்கு பிறகு என்ன பண்ணிருக்காங்க, அதற்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒர்க்கிங் டேல தான் குவார்டர்லி பேயபிள் இன்ட்ரெஸ்ட். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வந்து 31/1, 1 ஜனவரி, 1 ஏப்ரல், 1 ஜூலை, 1 அக்டோபர், இதுதான் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் பேபிள். இதற்கு முன்னாடி ஓபன் பண்ண அக்கௌண்ட்னா 31/12 பேயபிள் இன்ட்ரெஸ்ட், 31/3 பேயபிள் இன்ட்ரெஸ்ட். அதுதான் இப்போ நம்ம கூட வந்து இப்போ நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த வட்டிலாம் வந்து 50,000க்கு மேல போகும்போது டிடிஎஸ் பிடிக்கும். அந்த டிடிஎஸ் வந்து இந்த வருஷம் வந்து எல்லாருக்கும் ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னா, இந்த 30 லட்சத்திற்கு யார் யாரெல்லாம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணிருச்சு, 1ஆம் தேதி தான் வட்டியை கால்குலேட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் டிராப் பண்ணும் புது ரூல் பிரகாரம். அதனால வந்து இந்த நிதியாண்டுல வந்த வருமானமா அதை எடுத்துக்கிட்டு வட்டியை பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் அதுக்கு வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுத்து பண்ணிட்டாங்க. இந்த சீனியர் சிட்டிசனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு
என்ன ஒரு இதுன்னா, இது வந்து ஒரு மூத்த குடிமக்கள் திட்டம் அப்படின்றதுனால ஒரு அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கா மாதிரி தான் ஒவ்வொரு இதுலயும் இருக்கும். சரியா? எப்படி அப்படின்னா, பொதுவா வந்து எஸ்பியை பொறுத்த வரைக்கும் நான் போன கிளாஸ்லயே சொன்னேன். எஸ்பில வர வட்டி விகிதம் இருக்கு இல்லையா? எஸ்பி அக்கௌண்ட்ல ஒருத்தர் பணம் வச்சிருக்காரு. அதுல வர வட்டி ஒட்டுமொத்தமா 10,000க்கு மேல போனாலே அவருக்கு டிடிஎஸ் எலிஜிபிள். டாக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ் அப்படின்றது எலிஜிபிள். அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட்ல 50,000க்கு மேல போனாலே டிடிஎஸ்ன்றது எலிஜிபிள். இந்த டிடிஎஸ் பொதுவா வந்து 10% வந்து பிடிக்கிறாங்க. இந்த 10% வந்து எல்லாருக்கும் அவுட் ரைட்டா நம்ம வந்து பிடிக்க கூடாதுன்றதுனால என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து ஒரு வயசானவங்க, அவங்க இந்த வட்டியை வச்சு வருமானம் இருக்கும் அப்படின்றதுனால 2 வகையான ஃபார்ம் வந்து கொடுக்குறாங்க. அதாவது வந்து அவருடைய இன்கம் டெக்ளரேஷன் ஃபார்ம் ஒன்று இருக்கு. ஃபார்ம் 15G, ஃபார்ம் 15H. இது ஒரு தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 60 வயதுக்குள்ள இருக்கிறவரா இருந்தா ஜி, 60க்கு மேல போனா ஹெச். இப்ப நீங்க வந்து ஜிக்கு பின்னாடிதான் ஹெச் வருது. அப்போ எதுக்கு 60 வயசுக்கு மேலன்னா ஹெச்சுக்கு தான் 60 வயசுக்கு மேல அப்படின்றது நீங்க ஞாபகம் வச்சுங்க. இது ஒரு தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 70 வயசான நபர் வந்து ஃபார்ம் 15G கொடுக்கணுமா 15H கொடுக்கணுமான்னு கேட்டிருக்காரு. அதனால வந்து அதை தெரிஞ்சிச்சு. இந்த 15G-யோ 15H-ஓ கொடுத்தா என்னன்னா அது வந்து ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன். அவர் வந்து நான் வந்து எனக்கு டிடிஎஸ் எல்லாம் பிடிக்காதீங்க, எனக்கு இந்த வட்டி இந்த வருமானத்தை வச்சுதான் இந்த வட்டின்றது என்னுடைய வருமான வரி கட்டும் வரம்பிற்கு உள்ளதான் இருக்கு, இல்ல எனக்கு வருமான வரி கட்டுற அளவுக்கே வருமானம் இல்லை அப்படின்ற மாதிரி சில பாயிண்ட்ஸ் அந்த டிக்ளரேஷன்ல இருக்கும். இதை நம்ம வந்து கொடுக்கணும். ஒவ்வொரு வருடமும் இதை வந்து சீனியர் சிட்டிசன்ல பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்ம் 15G-யோ அல்லது 15H-ஓ அந்த தனிநபர் டெபாசிட்டருக்கு எது அவருக்கு எலிஜிபிளான ஃபார்மோ அந்த ஃபார்மை வந்து அவர் ஒவ்வொரு வருடமும் நிதியாண்மை கொடுக்கணும். பொதுவா வந்து 30/6, அதாவது ஒரு முதல் நிதியாண்டினுடைய முதல் காலாண்டிற்குள்ள, அதான் தட் மீன்ஸ் வட்டி வந்து கால்குலேட் பண்றதுக்குள்ள அவர் இதை கொடுத்துட்டாருன்னா அவருக்கு இந்த டிடிஎஸ் பிடிக்காது. இல்லைன்னா இந்த ஃபார்ம் கொடுக்கலன்னா அவர் வருமான வரிக்கு வரம்பிற்கு உள்ளவே இல்லைன்னாலும் இந்த 10% டிடிஎஸ் கட்டாயம் பிடிக்கும். இது ரொம்ப முக்கியமானது. இது வந்து ஒரு பெக்யூலியரா இருக்கும் சீனியர் சிட்டிசன் மட்டும். நெக்ஸ்ட், சீனியர் சிட்டிசனை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஸ்லைடு. சீனியர் சிட்டிசனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன பிஎம்சி ப்ரீ மச்சூர் க்ளோஷர் வந்து எப்படி எம்ஐஎஸ்ல இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி சீனியர் சிட்டிசனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 1 இயருக்கு தெர் இஸ் நோ இன்ட்ரெஸ்ட். இது வந்து ஒரு சீனியர் சிட்டிசன்ன்றதுனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு விதத்துல சலுகை கொடுக்கணும் அப்படின்றதுனால இந்த பிஎம்சி ரேட்டை வந்து குறைச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 1 இயர்ல இருந்து 2 இயர் வரைக்கும் 1.5%, ஆஃப்டர் 2 இயர்ஸ் 1%. இப்போ அதே ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டெத்துக்கா இருந்தாலும். இப்போ எக்ஸ்டென்ஷன் இதுல எலிஜிபிள் சொல்லியிருக்கோம். எக்ஸ்டென்ஷன்ன்றது 3 வருடங்களுக்கு எலிஜிபிள். இந்த மாதிரி ஒரு நபர் வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, அதாவது 5 வருடத்துல இருந்து 6 வருடத்திற்குள்ள அவரால் பிஎம்சியை பண்ண முடியும். சரியா? 1 இயர் கழிச்ச பிறகுதான், அதாவது எக்ஸ்டென்ஷன்ல 1 இயர் கழிஞ்ச பிறகுதான் அவருக்கு பிஎம்சிஏ எலிஜிபிளே ஆகுது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த எக்ஸ்டென்ஷன் 3 இயர்ஸ் சொல்லியிருக்கல, இந்த எக்ஸ்டென்ஷன் 3 இயர்ஸ்ன்றது இதற்கு முன்னாடி ஒரு தடவை தான் வந்து தனிநபரால அவரால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இப்ப என்ன சொல்றாங்க, 58 ஸ்லைட் நம்பர். இந்த எக்ஸ்டெண்ட் பண்றத எப்படி பிபிஎஃப்ல வந்து 5 இயர்ஸ் பிளாக் பீரியடோ அதே மாதிரி இதுல 3 இயர்ஸ் பிளாக்கா எடுத்துக்கிட்டு அதுல வந்து நீங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எஸ்பி ஆர்டர் நம்பர் எகைன் 22/23 தான். இந்த எக்ஸ்டென்ஷனை பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்ப பேத்தட்டிக் என்னன்னா, இந்த எக்ஸ்டெண்டட் பீரியட்ல நீங்க வந்து லாஜிக்கா கேட்கலாம், சார் நீங்க வந்து 5 வருஷத்துக்கு உள்ள வந்து ஒருத்தர் அக்கௌண்ட், ஆனா இது வந்து ஆக்சுவலா வந்து இது முரணான ஒரு விதி தான். எப்படின்னா, இப்ப நீங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டாரு, 5 வருஷத்துக்குள்ள அவர் எப்ப வேணாலும் பிஎஃப்சி பண்ணிக்கலாம். ஆனா
எக்ஸ்டெண்டட் பீரியட்ல 5வது வருஷத்துல இருந்து 6வது வருஷத்து வரைக்கும் அவரால் க்ளோஸே பண்ண முடியாது. அது ரொம்ப இந்த பாயிண்ட் வந்து கொஞ்சம் பெக்யூலரான பாயிண்ட், இதை நீங்க ஞாபகம். அதே மாதிரி வந்து எக்ஸ்டென்ஷன் பண்றதுல என்ன பெனிஃபிட்னா, எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது டேட் ஆஃப் மெச்சூர் என்ன இதுல என்ன லாபம் அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் வந்து அவர் வந்து திரும்ப ஏஓஎஃப் ஃபார்ம் கொடுக்கணும், அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. 15 லட்சத்துக்கு மேல 20 லட்சத்துக்கு மேல நீங்க 10 லட்சத்துக்கு மேல போனாலே நம்ம என்ன சொல்றோம், கேஒய்சி ஏஎம்எல், அந்த ஏஎம்எல் பாலிசி பிரகாரம் என்ன சொல்றோம், கம்பல்சரி வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் அவர் ப்ரொடியூஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து இதுல தேவையில்லை. எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது என்ன எக்ஸ்டென்ஷன் பீரியட், டேட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன்ல என்ன வட்டி விகிதம் சீனியர் சிட்டிசன் இருக்கோ அதே வட்டி விகிதத்துல அவர் தொடர முடியும். சரியா? இது வந்து சீனியர் சிட்டிசனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அப்புறம் சீனியர் சிட்டிசன்ல ஒருத்தர் வந்து 5 வருஷம் கழிச்சு எக்ஸ்டென்ஷன் 6 வருஷத்துக்குள்ள கொடுக்கலாம். சப்போஸ் வந்து 5 வருஷமும் ஆயிடுச்சு, 6 வருஷமும் ஆயிடுச்சு, 7 வருஷமும் ஆயிடுச்சு, ஆனா அவர் எக்ஸ்டென்ஷனே கொடுக்கல அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம இப்போ வழக்கமா சொல்ற மாதிரி போஸ்ட் மெச்சூரிட்டி இன்ட்ரெஸ்ட், அந்த பிஎம்ஐன்றது தட் இஸ் வெரி மச் எலிஜிபிள். சரி, இந்த சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட்ல டெத் க்ளோஷரை வந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு வித்தியாசமா இருக்கு. என்ன அப்படின்னா, மற்ற எல்லா அக்கௌண்ட்டுக்கும் வேற மாதிரி. இப்ப நீங்க வந்து ஒரு ஆர்டி அக்கௌண்ட் எடுத்துக்கிறீங்க, நான் அதை கிளைம் சொல்லும் போது நான் அதை சொல்றேன். ஒரு ஆர்டி அக்கௌண்ட் எடுத்துக்கிறீங்க, ஆர்டி அக்கௌண்ட்ல வந்து டெத் கிளைம் வருதுன்னு வச்சுக்கோங்க. நாமினி வந்து க்ளோஸ் பண்ணி அக்கௌண்ட்டை பணம் வாங்கணுன்ற கண்டிஷன்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் வந்து வேணும்னா வந்து he can extend his account, எக்ஸ்டெண்ட் பண்ணி அக்கௌண்ட், ஐ மீன் வந்து he can continue that account. அவர் வந்து அவர் பேர்ல அந்த கணக்கை மாற்றி அவர் கண்டினியூ பண்ணி முழுமையா மெச்சூரிட்டி வாங்கிக்கலாம். இதே மாதிரி எல்லா அக்கௌண்ட்டுக்கும், எல்லா அக்கௌண்ட்டும் நீங்க வந்து எம்ஏஎஸ் அக்கௌண்ட் வச்சிருக்காரு, ஃபர்ஸ்ட் இறந்து போறாரு, நீங்க வந்து நாமினி வந்து வட்டி விகிதம் மொத்தமா வாங்கிட்டு அப்புறமா கூட அவர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போகலாம். ஆனா சீனியர் சிட்டிசன் வந்து அவருடைய வயது சம்பந்தமா தான் வட்டியே கொடுக்குறாங்க. இப்போ எம்ஏஎஸ்ல அப்படி இல்லை, யார் போனாலும் அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுக்க போறாங்க. ஆர்டில யார் போனாலும் அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான், டிடில யார் போனாலும் அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். ஆனா சீனியர் சிட்டிசன்றது மூத்த குடிமக்களுக்காக கொடுத்துருக்க ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம்ன்றதுனால ரேட் ஆஃப் டெத் வரைக்கும் தான் சீனியர் சிட்டிசன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கண்டினியூ ஆகும். இதுல அப்படி இல்லை. இவர் வந்து இப்போ அவங்க அப்பா வாங்கிட்டு இருக்காரு சீனியர் சிட்டிசன், அப்பா இறந்து போறாரு, பையன் வந்து சரி வட்டி தான் அதிக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல வருது அப்படின்னு கடைசி வரைக்கும் எல்லாம் வாங்க முடியாது. எந்த ஆக்சுவல் டேட் ஆஃப் டெத் ஆஃப் த ஹோல்டர் வரைக்கும் தான் இந்த சீனியர் சிட்டிசன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதற்கு பிறகு எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அது வரைக்கும் சீனியர் சிட்டிசன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதற்கு பிறகு எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல அந்த லீகலா இருக்கோ நாமினிக்கோ கொடுத்துருவாங்க. சப்போஸ் ஸ்பவுஸ் இருக்காங்க, ஸ்பவுஸ் வந்து இப்போ 60 வயசான ஒரு ஹஸ்பண்ட் 60 வயசுக்கு கீழே இருக்காங்க அப்படின்னா இது வந்து இப்போ ஒரு லேட்டஸ்ட் சேஞ்ச். இது வந்து எஸ்பி ஆர்டர் 22ல தான் வந்திருக்கு. எஸ்பி அக்கௌண்ட்டை வந்து இதற்கு முன்னாடி வந்து ஸ்பவுஸ் வந்து எலிஜிபிலிட்டியை மீட் பண்ணாலும் க்ளோஸ் பண்ணணும்னு இருந்தது. இப்போ அப்படி இல்லை, எலிஜிபிலிட்டி இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிடணும். அதாவது வந்து ஹஸ்பண்டுக்கு 60 வயசு, ஒய்ஃபுக்கு வந்து 50 வயசு. ஹஸ்பண்ட் இறந்து போறாருன்னா ஒய்ஃபால அந்த அக்கௌண்ட்டை கண்டினியூ பண்ண முடியாது. சப்போஸ் வந்து ஹஸ்பண்டுக்கு 65 வயசு, ஒய்ஃபுக்கு 61 வயசு தான். இப்போ ஹஸ்பண்ட் இறந்து போறாருன்னா ஒய்ஃப் வந்து தாராளமா அந்த அக்கௌண்ட்டை கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா இவர்களுக்கும் வந்து அந்த சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கான எலிஜிபிலிட்டியான அந்த 60 வயசு வந்துருச்சு. ப்ரொவைடட் என்னன்னா 30 லட்சம் அப்படின்ற அந்த மேக்சிமம் சீலிங்கை மிகக்கூடாது. அதுக்குதான் என்ன சொல்றாங்கன்னா இதுல ஒரு இக்கண்ணா வச்சுட்டாங்க. சப்போஸ் அவங்க பேர்ல அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா அவங்க பேர்ல அக்கௌண்ட் இல்லாம இருந்து அவங்களுக்கு 60 வயசு ஆகி இருந்தா அவங்க கண்டினியூ பண்ணலாம். சப்போஸ் ஹஸ்பண்ட் தனியா அக்கௌண்ட்டும் ஒய்ஃப் தனியா அக்கௌண்ட் வச்சிருந்தா அவங்களுக்கு கண்டினியூ பண்ற ப்ரொவிஷன் கிடையாது, கட்டாயம் அக்கௌண்ட்டை க்ளோஸ் தான் பண்ணணும். ஈவன் தான் அவங்களுக்கு 60 வயசு ஆயிருந்தா, அது எதற்காக அப்படி வச்சிருக்காங்கன்னு தெரியல, க்ளோஸ் பண்ணி திரும்ப வேணா ஃப்ரெஷ்ஷா ஓபன் பண்ணீங்க அப்படின்ட்டாங்க. இந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் அக்கௌண்ட் வந்து
அந்த கடைசி ஸ்லைடுப்பா. எக்ஸ்டென்ஷன் ஆஃப் அக்கௌண்ட் வந்து 3 வருஷத்துக்கு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு சொன்னேன். இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணதற்கு இந்த ஃபார்ம் 3 ஃபார்ம் பி, இதுல ஃபார்ம் பி கொடுக்கும்பொழுது 5 வருடத்திலிருந்து 6 வருடம் முடிவதற்குள்ள கொடுத்தது. சரியா? இது ரொம்ப முக்கியமானது. வித்தின் a period of 1 year from the date of maturity. இதுதான் வந்து சீனியர் சிட்டிசன்ல சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி இந்த எஸ்பி ஆர்டர் 22, 23 நீங்க பரீட்சைக்கு போறதுனால அதுல இருக்க ஒவ்வொரு வரியும் படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து எக்ஸாமுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மீதி வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன். ஓகே தலைவரே, கம்ப்ளீட்டட். தேங்க்யூ கேசவ். தேங்க்யூ மகாராஜன். We will meet again. Thanks, sir.